ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் வரக்கூடிய பல்லி கரப்பான் பூச்சிகளை 10 பைசா செலவே இல்லாமல் எப்படி நம்ம விரட்டி அடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் சரி, இந்த பல்லியும் கரப்பான் பூச்சிக்கும் குறைவே இருக்காது, எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக டைனிங் டேபிளில் நம்ம சாப்பாடு வச்சுருப்போம். சாப்பிட்டு முடித்த உடனேயே கொஞ்சம் நகர்ந்தாவே போதும், இந்த பல்லி அந்த டைனிங் டேபிளை விட்டு நகரவே நகராது. நம்ம எப்படா போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்திருக்கோம். ஆனால் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனைகளே இருக்காது. ரொம்ப சூப்பராக நாம் இதை ஒழிச்சு கட்டலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்து இதில் இந்த மாதிரி முக்கி போட்டுக்கலாம். குழந்தைங்கள நம்ம எவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணி அனுப்பினாலும் சரி, அவங்க போகும்போது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற ஷூ வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரே நாளில் ஷூ எப்படி ஆயிருக்குது அப்படின்னு. ஷூ இந்த அளவுக்கு அழுக்காயிருக்குது அப்படின்னு நம்ம டெய்லியுமே இதை தண்ணியில் போட்டு அடித்து துவைக்கவும் முடியாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஷூ நமக்கு சீக்கிரமாக போயிடும். வருஷத்துக்கு 4-5 ஷூக்கள் கூட வாங்க வேண்டியிருக்கும். நாம் உப்பில் போட்டு வச்ச ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்க்ரப்பர் நிறைய தண்ணியை இழுத்து வச்சுக்கும். அதனால் ஒரு முறை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த ஷூவில் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை தேய்ச்சாவே போதுங்க, அத்தனை அழுக்குமே போயிடும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு. எவ்வளவு அழுக்காக இருக்கிற ஷூவும் கூட 5 நிமிஷத்தில் நல்ல பளிச்சுன்னு மாறிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி கூட நாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஷூக்கள் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் சரி, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி காஞ்சும் போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு, இப்போ நமக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு. இப்போ இன்னொரு ஷூ நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த ஷூவே நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உடனேயே அவங்களுக்கு போட்டு விடலாம். இதில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறதால தண்ணி ஷூக்குள்ளே இறங்காது, சீக்கிரமாக காஞ்சு போயிடும். இன்னொரு ஷூ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருக்குதுன்னு. ஒரே நாள்லேயே என் பையன் இந்த அளவுக்கு அழுக்காக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஷூக்கள் எவ்வளவு அழுக்கு பிடிச்சி கறி பிடிச்ச கலரில் இருந்தாலும் சரி, 5 நிமிஷத்தில் டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷூ இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு எடுத்துக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறத விட பவுடர் உப்பு போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பவுலை இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தாவே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம வீட்டில் அதிகமாக பல்லிகள் வர்றது, கரப்பான் பூச்சிகள் வர்றது எல்லாம் இந்த சிங்கு வழியாகவும் வாஷ் பேஷன் வழியாகவும் தான். பல்லி கரப்பான் பூச்சிகள்னு மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிங்க்லேருந்து சில சமயங்களில் கெட்ட வாடையும் வந்துட்டு இருக்கும். இதை நாம் தவிர்க்கிறதுக்காக நாம் மிக்ஸ் பண்ண தண்ணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஊற்றி விட்டாவே நம்ம வாஷ் பேஷன்லேருந்தோ சிங்க்லேருந்தோ எந்த விதமான கெட்ட வாடையும் வராது. அதே சமயத்தில் இந்த சிங்குக்குள்ளேருந்து எந்த விதமான பூச்சிகளும் வந்து நமக்கு தொல்லை தராது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் சரி, நம்ம தூங்க போனதுக்கு அப்புறமா தான் எல்லா பூச்சிகளும் வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கிச்சனில் எந்த பூச்சியும் வராது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு 2 தடவையோ செஞ்சால் போதுங்க. இப்போ நான் ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வேஸ்ட் பேப்பர்லேருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இதுலேருந்து கிழிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பூச்சிகளுக்கு நாம் எவ்வளோ விலை கொடுத்து மருந்து வாங்கினாலும் சரி, இந்த பல்லி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு எங்கேயாவது போனாலும் கூட கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த டியூப்லைட் பின்னாடியும் நம்மளுடைய பாத்ரூம்லேயும் அங்கங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாம் எடுத்து வச்சுருக்கிற பேப்பரை சின்ன சின்னதாக கிழித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். ஜஸ்ட் இந்த பேப்பர் மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பேப்பர் எல்லாமே நல்லா ஊறி போயிடும். இந்த பேப்பர் நல்லா ஊறுறதுக்காக தான் நம்ம தண்ணியே ஊற்றிருக்கிறோம். சப்போஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு பேப்பர் நல்லா ஊறி போயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஊறி போன இந்த பேப்பரை கையிலேயே இந்த மாதிரி நல்லா கிழிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியாக கிழிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு தேவைப்படுறது காஃபி தூள். எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ காஃபி தூள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும். மிளகாய்த்தூள்லையும் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருள் அந்துருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பாச்சா உருண்டை. இந்த பாச்சா உருண்டையில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். கையிலையே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சம் அதில் தண்ணித்தன்மை இருக்கும், அதுவே போதும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதை சின்ன சின்ன உருண்டைகளாவோ அல்லது குட்டி குட்டியாவோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது நமக்கு ஒரே நாள்லேயே சீக்கிரமாக காஞ்சு போயிடும். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது எல்லாமே காஞ்சு போயிருக்கும். இப்போ நல்லா காஞ்சு போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மனிதர்களை விட பூச்சிகளுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பல்லியாக இருந்தாலும் சரிங்க, இது நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு பல்லி கூட நம்ம வீட்டில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கரப்பான் பூச்சியும் இருக்காதுங்க. மொத்தமாக அழிச்சு விட்டுடலாம். நம்ம வீட்டில் கிச்சன்லேயும் சரி அல்லது டைனிங் டேபிள்லேயும் சரி, ஃப்ரூட்ஸ் வைக்கிற இடத்துல, கொஞ்சம் சாப்பாடு சிதறி கிடக்கிற இடத்துல, இந்த இடத்துலலாம் பல்லிகள் அதிகமாக வரும். இது பார்த்தாவே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடவே தோணாது. ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு கப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாட்டில் எடுத்தோன்னா அதோட மூடியில் நல்ல ஓட்டைகள் போட்டு கொடுக்கணும். அல்லது இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்து அதில் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இந்த கப்பை நம்ம டைனிங் டேபிள்லையோ அல்லது கிச்சன்லேயோ போட்டு வச்சோன்னா அந்த இடத்துல பல்லி வரவே வராது. இது நாம் பூஜா ரூமில் கூட வச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகணும். லைட்டாக சூடானதும் இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்களில் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப்லலாம் ஸ்ப்ரே பண்ணி விடணும். கரப்பான் பூச்சிகள் வந்தது அப்படின்னா நிறைய முட்டைகள் போட்டு வைக்கும். இதை நாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது முட்டைகளும் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி கரப்பான் பூச்சிகளும் அதுக்கப்புறம் வரவே வராது. வீட்டில் அதிகப்படியான எறும்புகள் இருந்ததுன்னா அந்த எறும்புகள் மேலேயும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எறும்புகளும் உடனடியாக செத்து போயிடுங்க. இப்போ நான் சோப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்கிற சோப் மட்டும் வெளியே எடுத்துட்டு அந்த பாக்ஸ் மட்டுமே எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம காய வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி 4-5 பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு இந்த பாக்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே சோப் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சோப்பு வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் சேர்த்து தான் தருவாங்க. இந்த பாக்ஸில் நிறைய ஓட்டைகள் போடணும். ஒரு கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம் அல்லது ஒரு பின் வச்சு நல்லா குத்தி விட்டோன்னா நிறைய ஓட்டைகள் வந்துடும். இப்போது மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஓட்டையும் போட்டு விட்டாச்சு. ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் பாத்ரூமில் நல்ல வாசனை வரதுக்காகவும் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டு பாத்ரூமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் ஒரு ஓரமாக இதை வச்சு விட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி கட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாத்ரூம்லேருந்து எந்த விதமான கெட்ட வாடையும் வராது, பூச்சிகளும் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.